ஹாய் டியர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி மணத்தக்காளி பருப்பு போட்டு மணத்தக்காளி கீரை தான் நம்ம வந்து வைக்க போகிறோம். எதுக்காக ஸ்பெசிஃபிக்காக மணத்தக்காளி கீரை இன்றைக்கி செய்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம வீட்டில் பூஜை பண்ணுவோம் தேர்ஸ்டேன்றதால. பாப்பாவுக்கும் வந்து நேற்றுலேருந்து வயிறு வலின்னு சொல்லிட்டு இருந்தா. அவங்க அப்பாவோட சஜெக்ஷன் தான் மணத்தக்காளி கீரை வாங்கி கொடுத்தா வயிற்றில் இருக்க புண்ணு எதனா இருந்தால் கூட சம்திங் அந்த மாதிரி எதனா வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ அதனால் அதை வாங்கி வந்து செஞ்சு சமைச்சு குழந்தைக்கு அப்படின்னாங்க. நேற்று வேலையை முடிச்சுட்டு அவங்க வரும்போதே அவங்ககிட்ட வந்து நான் சொல்லிட்டேன், பாப்பாவுக்கு வந்து வயிறு வலின்னு சொல்லிட்டு இருக்கப்பா, ஸோ நீங்கள் அதை வாங்கிட்டு வாங்க, நம்ம நாளைக்கு செஞ்சிடலாம் லஞ்சுக்கு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி அவங்களும் வாங்கிட்டு வந்தாங்க. நேற்று வாங்கிட்டு வந்த உடனே நான் எல்லாத்தையுமே எல்லாத்தையும் நான் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டேன். மணத்தக்காளி கீரை வந்து பருப்பு போட்டு நம்ம எப்படி கீரை மோஸ்ட்டாக பண்ணுவோமோ, பருப்பு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, பூண்டு, பெருங்காயத்தூள் எல்லாமே போட்டு நம்ம பருப்பு வேக வச்சு எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறமா வந்து அதை எடுத்து கடைஞ்சதுக்கப்புறமா திரும்ப நம்ம அடுப்பில் வச்சு அதை கொதிக்க விடுவோம். கொதிக்க விட்டுட்டு நம்ம மணத்தக்காளி கீரை இருக்கு இல்லையா, அதை நல்லா அலசிட்டு குழம்பு மணத்தக்காளி கீரையை நல்லா அலசிட்டு அந்த திரும்ப அந்த அடுப்பில் எடுத்து வைக்கிறோம் இல்லையா பருப்பை, அதில் வந்து நம்ம ஆட் பண்ணிடணும். ஆட் பண்ணி நல்லா வந்து கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் வந்து ஒரு 5 நிமிஷம் போதுமே, 5 நிமிஷம் நல்லா வந்து அது நல்லா கொதித்து வந்தோடனே கீரை எல்லாம் வந்து வெந்துடும். அதுக்கப்புறமா நம்ம அதை எடுத்து ஓரமாக வச்சிடலாம். கழுங்கு வந்து கலங்கு வந்து சைடிஷ்க்கு வந்து சாப்பாட்டுக்கு கருணக்கிழங்கு தான் நான் வந்து வாங்கியிருந்தேன். அதை இப்போ நம்ம வறுத்துட்ருக்கோம். சரிங்களா? இது வறுத்து முடித்த உடனே நான் அது வந்து தாளிப்புக்கு அதில் இறங்கிட்டேன். அதில் வந்து நம்ம என்ன தாளிக்க போகிறோன்னா, பூண்டு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, கடுகு, இவ்வளோதான்ப்பா. அந்த கீரையை எடுத்ததுக்கப்புறம் நல்லா கடைஞ்சி எடுத்தோன்னே இதை வந்து நம்ம அது கூட கலந்து ஊற்றிக்கலாம். இதில் எதுக்குன்னா வயிற்று புண்ணெல்லாம் ஆற்றும் அந்த கீரை. சரிங்களா? வாயில் வந்து நாற்றை என்ன அடித்தா கூட வயிறு புண்ணாக இருந்தால் தான் வாய் நாற்று அடிக்கும் இல்லையா? அதனால் மணத்தக்காளி கீரை அவ்வளோ நல்லது. குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு இன்னும் நல்லது. சரிங்களா? இப்போ வந்து கீரையை வந்து நம்ம இது பண்ணிக்கலாம், தாளிச்சிக்கலாம். அதுக்கு தான் கருவேப்பிலை, பூண்டு, காஞ்ச மிளகாய் இதெல்லாம் போட்டு எண்ணெய் ஊற்றி தாளிச்சாச்சு. தாளித்து அதில் எடுத்து நம்ம போட்டுட்டு நல்லா திரும்ப மற்ற போட்டு நல்லா நான் கடைஞ்சி வச்சதுக்கப்புறம் நம்ம வந்து சைடிஷ்க்கு வந்து அப்பளமும் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். பாப்பா வந்து கருணக்கிழங்கு சாப்பிட மாட்டா, காரமாக இருக்கிறதால வந்து அப்பளம் வந்து நாங்கள் அதுக்கு எடுத்து வச்சுருக்கோம். லஞ்சுக்கு வறுத்து வச்சுட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா சாப்பாடு தான் இப்போ பரிமாறுறேன் நான் தட்டில். மணத்தக்காளி கீரை அவ்வளோ நல்லதுப்பா. என்ன சொல்கிறது, அவ்வளோ நிறைய விஷயம் அதில் இருக்குது. இது நீங்கள் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா நம்ம வயிற்றில் இருக்க கொழுப்பு கூட குறைக்க வாய்ப்பு இருக்குது. ரெகுலராக அதை சாப்பிட்டோன்னா அதுவும் வந்து பெனிஃபிட் இருக்குது அதில். நீங்கள் எல்லாருமே வந்து அதை அதிகமாக எடுத்துக்கிங்கன்னா நம்ம உடம்புக்கு அது நல்லது. சரிங்களா? கீரை வந்து நான் கடைஞ்சி தான் இப்போ சாப்பாட்டில் ஊற்றி பரிமாற போகிறேன். மதியம் லஞ்சுக்கு வந்துட்டாங்க, எங்கள் ஹஸ்பண்ட் வந்துட்டாங்க. பாப்பா வந்து 2 மணிக்கு தான் வருவாள். இவங்க வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் சாப்பாடுக்கு வந்து அவங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் போயிட்டு கூட்டின்னு வந்து விட்டுட்டு தான் அதுக்கப்புறமா அவங்க திரும்ப வேலைக்கு போவாங்க. ஓகேப்பா, இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு எதனா டிஷ்ஷு வேணும்னா கூட எனக்கு வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். நான் ரெசிபி வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இதுக்கப்புறம் நம்ம வீடியோ இதுக்கப்புறம் தினமும் வந்து அப்லோட் ஆகும். என்னென்ன நம்ம ரெசிபி செய்கிறோம், லஞ்ச் என்னென்ன செய்கிறோம் கண்டிப்பாக வரும்ப்பா.